ஆண்டவருடைய நாமம் மயம்படுவதாக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும், அவர் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தரும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற அவருடைய நாமத்திற்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எல்லாரும் கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன். இன்று உலகமெங்கும் பெந்தைகோஸ்தே திருநாளை அனுசரித்து அல்லது ஆராதித்து கொண்டாடி வருகிற ஒரு நாள். இன்றைய நாளுக்குண்டான வேத வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உபாகமம் 16:16. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தரை தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு நாட்களிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொண்டாடும்படி சில பண்டிகைகளை, குறிப்பாக ஒரு 7 விதமான பண்டிகைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த பண்டிகைகளுடைய பெயர் பஸ்கா என்னும் பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்பலனின் பண்டிகை, பெந்தைகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த 7 விதமான பண்டிகைகளை அவர்கள் ஆசைப்பார்கள். அந்த 7 வித பண்டிகைகளும் சில பண்டிகைகள் ஒன்றோடு ஒன்று ஒன்றி வருவதனாலே, உதாரணமாக முதல் பண்டிகையாகிய பஸ்கா பண்டிகை, 1 வயது பழுதற்ற ஆட்டுக்குட்டியை எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஆண்டவர் எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் குடும்ப தலைவர்களுக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டார். அது எல்லாரும் அந்த ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும். 4 நாட்கள் அது பழுதற்றதா என்று பரிசோதித்து அதை பஸ்காவாக அல்லது பலியாக ஒப்பு கொடுத்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூச வேண்டும். இது பஸ்கா பண்டிகை. இதை ஒட்டின மறுநாளிலிருந்து ஒரு 7 நாட்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. வீட்டில் எங்கும் புளிப்பு இருக்கக்கூடாது, மாவில் புளிப்பு இருக்கக்கூடாது, அப்பம் சுடும் பொழுது அந்த அப்பம் புளித்து இருக்கக்கூடாது. இப்படி இந்த 7 நாட்களும் அவர்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டுவார்கள். பாருங்கள், பஸ்கா புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஒன்றோடு ஒன்று இணைந்து அல்லது தொடர்ச்சியாய் வருகிற இப்படிப்பட்ட 7 பண்டிகைகளை சுருக்கிதான் 3 பண்டிகையாக அல்லது கட்டாயமாக இந்த 3 பண்டிகைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். பண்டிகை கொண்டாடாதவர்கள் அவர்கள் பாவம் செய்கிறவர்களாகவே கருதப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களில் நாம் பண்டிகையை எப்படி பார்க்கிறோம், அல்லது இப்பொழுது நம்முடைய பிரதானமான பண்டிகை என்றால் ஒரு 3 பண்டிகையை நாம் சொல்லுவோம். ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நாள் கிறிஸ்மஸை வெகு விமர்சையாக நாம் கொண்டாடுகிறோம். அடுத்தது புது வருட ஆராதனையை கூட நாம் என்ன செய்கிறோம், ஒரு புது வருடம் என்று நாம் அதையும் ஒரு விசேஷமாக என்ன செய்கிறோம், கொண்டாடுகிறோம். இது நமக்கு விசேஷமாக தெரிகிறபடினால்தான் நாம் வெளியே மண்டபம் எடுத்து நாம் எல்லாரும் கூடி ஆராதிக்க வேண்டும் அன்று திரளாக மக்கள் வருவார்கள் என்று, இந்த இடம் போதாது என்று நாம் விசேஷ ஆராதனையாக கருதி அப்படி நாம் கொண்டாடுகிறோம். அதை தொடர்ந்து ஒரு ஈஸ்டர் ஆராதனை, அதை உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனையை கூட நாம்
விசேஷமாக கொண்டாடுகிறோம். குட் ஃப்ரைடே ஆராதனை போன்ற காரியங்கள், இன்னும் சில ஸ்தாபனங்களை எடுத்துக்கொண்டால் மற்ற விடுபட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு விசேஷமான ஆராதனையாக கொண்டாடுவார்கள். நமக்கு சில நேரங்களில் இந்த பண்டிகைகள் சாதாரணமாக எண்ணலாம். ஆனால் ஆண்டவர் முன்குறித்த இந்த பண்டிகைகளில் அர்த்தங்கள் இருக்கிறது, ஆழங்கள் இருக்கிறது. அதில் வேத வார்த்தையினுடைய நிறைவேறுதல் அதில் காணப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், இந்த வருடங்களில் 3 முறை என்ன செய்யணுமா, எல்லா தேவ பிள்ளைகளும் அனுசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு பிரதான ஒரு பிரமாணத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இதை நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக அந்த 7 நாட்கள் அவர்களுடைய வீட்டில் உள்ள மாவுகள் எதுவும் புளிப்பே இருக்கக்கூடாது, புளிப்பே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவர்கள் கொண்டாட வேண்டிய பண்டிகை எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது, அந்த எகிப்துக்குள் இருக்க வரையிலும் அவர்களுக்கு பண்டிகை கிடையாது. அந்த எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு கொண்டாட்டம் கிடையாது. அந்த எகிப்துக்குள் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு மனமகிழ்ச்சி கிடையாது. அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில கொண்டாட்டங்கள் இல்லாமல் இருக்கிறது, சில மனமகிழ்ச்சிகள் இல்லாமல் இருக்கிறது, சில பண்டிகைகளை அனுசரிக்காமல் இருக்கிறோம். அதனுடைய மறைபொருள் என்னவென்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், இன்னும் நாம் எகிப்தின் அனுபவத்திலே இருக்கிறோம். ஒரு அடிமைத்தனமாகிய வீடாகிய எகிப்தின் அனுபவத்திலே இருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கினதை, உங்களையும் என்னையும் வாக்குத்தத்த தேசத்துக்கு நேராய் பயணிக்க பண்ணினதை கொண்டாடுகிற தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிறந்த நாள் ஞாபகம் இருக்கிறது, ஆனால் நாம் மனம் திரும்பின நாள் நமக்கு ஞாபகம் வைத்து கொள்வது கிடையாது. திருமண நாட்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் நாம் ஞானஸ்தானம் எடுத்த தேதி நமக்கு ஞாபகம் வைத்து கொள்வது கிடையாது. அநேக நேரங்களில் தேவையற்ற சில காரியங்களை நாம் ஞாபகம் வைத்து கொள்ளுகிறோம், ஆனால் தேவையான சில காரியங்களை நாம் ஞாபகம் வைத்து கொள்வதே கிடையாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு முதலில் நியமித்த பஸ்கா என்னும் அல்லது புளிப்பில்லா அப்ப பண்டிகை, ஒரு பண்டிகை அவர்களுக்கு ஆண்டவர் நியமித்தார். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பிரதானமான ஒரு உபதேசம் என்னவென்றால், உங்கள் வீட்டிலே புளிப்பான மாவுகள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. புளிப்பில்லா அப்பத்தை தான் நீங்கள் இந்த 7 நாட்களும் ஆசரிக்க வேண்டும் என்று யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்போம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக, இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நித்தியமாக இந்த நாளை ஆசரிக்க கடவர்கள். உங்களை நான் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினேன், தலைமுறை தலைமுறையாக இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் கூட நீங்கள் லூக்கா 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாள் வந்தது. பாருங்க, அந்த 2 பண்டிகையும் சேர்ந்த மாதிரி சொல்றாங்க பாருங்க. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாள் வந்தது. அந்த இடத்துல இயேசு வந்திருந்தார். இயேசுதான் அந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாக அந்த இடத்துல அவர் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணங்களை குறித்து இந்த அதிகாரம் விளக்குகிறது. அந்த பண்டிகை நாட்களில் புளிப்பில்லா அப்பமாக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமாக இருக்கிறார். அப்போ புளிப்பில்லாத அப்பம், புளிப்பில்லா அப்பம். அப்போ எல்லார் வீடுகளிலும் எப்படி கொண்டாட வேண்டும் பண்டிகை என்றால், புளிப்பே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த புளித்த தன்மை என்றால் என்ன, நாம் ஏற்கனவே செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம். புளிப்பு என்றால் என்ன? இப்போ நம்முடைய வீடுகளில் புளித்த மாவு தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இட்லி மாவு லேசாக புளிச்சாதான் என்ன செய்யும், இட்லியே வரும். இல்லைன்னா தோசை என்ன செய்யாது, வராது. நிறைய மாவு புளித்த மாவு தான் நம்ம என்ன செய்கிறோம்,
யூஸ் பண்ணுறோம். ஆனால் அன்னைக்கு அவங்க ஆண்டவர் சொல்லிட்டார், புளித்த மாவு நீ யூஸ் பண்ணவே கூடாது. அப்போ அந்த புளித்த மாவுக்கு என்ன விளக்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், 1 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருத்தர் வாசிக்க கேட்போமா? 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். மீண்டும் ஒரு விசை கூட இந்த மைக்கில் வாசிக்கும் போது மிக தெளிவாய் பொறுமையாய் நீங்கள் கவனித்தீர்கள். நான் பெரிய விளக்கம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், அவ்வளவு தெளிவாக இந்த வேதம் எழுதுகிறது. வாசிக்க கேட்போம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். புளித்த மாவு என்ற பதம் எதை குறிக்கிறது என்றால், துர்க்குணம் பொல்லாப்பு. அப்படியானால் இந்த ஜனங்கள் விடுவிக்கப்படும் பொழுது அல்லது பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது அந்த 7 நாளளவும் அவர்கள் மிக கவனமாக ஒரு காரியத்தை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். என்னவென்றால், அந்த புளிப்பு இல்லாத ஒரு நிலை, துர்க்குணம் பொல்லாப்பை களைய வேண்டும். நம்முடைய நாட்களில் பஸ்காவை நாம் எப்பொழுது கொண்டாடுகிறோம் அல்லது எப்பொழுது நினைவு கூறுகிறோம் என்றால், ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு நாட்களை முன்குறித்திருப்பார்கள். நம்முடைய திருச்சபையில் வாரத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த பஸ்காவை அல்லது பஸ்கா என்று சொல்லக்கூடிய திருவிருந்து ஆராதனையை நாம் ஆசரிக்கிறோம். அப்போ அந்த திருவிருந்து ஆராதனை அனுசரிக்கும் போது நாம் எப்படி அனுசரிக்க வேண்டும், அந்த பஸ்காவை நாம் எப்படி கொண்டாட வேண்டும், பழைய ஏற்பாடு நாட்களை கொண்டாடின விதம் ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அதோடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்கா பலியாக, அவர் பாவ நிவாரண பலியாக, அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாக நமக்காக அவர் மாண்டார். அதை நாம் அனுசரிக்கும் பொழுது எப்படி அனுசரிக்க வேண்டும்? திருவிருந்து ஆராதனையை, பஸ்கா ஆராதனையை அனுசரிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. துர்க்குணம் அப்படி என்றால் என்ன? நற்குணம் என்று நாம் மனதில் எடுத்துக்கொள்ளலாம். நற்குணம் அல்லாத எந்த செயலும் துர்க்குணமாய் மாறிவிடுகிறது. அவனுக்கு நல்ல குணங்க என்று சொல்லுவாங்க. அந்த நல்ல குணம் இல்லாத செயல் துர்க்குணமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை உங்களிடத்தில் இருக்கிற ஒரு பலவீனங்கள் என்னிடத்தில் காணப்படாமல் இருக்கலாம். என்னிடத்தில் இருக்கிற பலவீனங்கள் ஒருவேளை உங்களிடத்தில் காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவரிடத்தில் இல்லாத இன்னொரு இடத்துல இல்லைங்கிறதுனால ஒருவர் நீதிமானாய் முற்றிலுமாய் அப்பழுக்கற்றவனாய் தன்னை எண்ணிவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களே துர்க்குணமாய் மாறிவிடுகிறது. அப்படியானால் நாம் மற்றவர்களை பார்த்து பெருமைப்படுவதை விட்டுவிட்டு, ஆண்டவரே இந்த பாவியான என்மேல் கிருபையாயிரும் என்று ஆயக்காரன் தன்னை பார்த்தான். அந்த ஆலயத்தில் ஜெபிக்க வந்த பரிசேயர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய நீதியை பார்த்தார்கள். நான் உபவாசம் எடுக்கிறேன், நான் தசமபாக காணிக்கைகளில் உண்மையாக இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறவனாக இருக்கிறேன் என்று அதை பார்த்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இது பார்த்தது தவறல்ல. அவங்க எங்கே தவறு செய்கிறார்கள் என்றால், இதோ இந்த ஆயக்காரனை போல் நான் இராதபடியால் உமக்கு அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். அநேக நேரம் அப்படித்தான் நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒப்பிட்டு பார்க்கிறது மனிதர்களோடு அல்ல, நாம் ஒப்பிட்டு பார்க்கிறது உங்களையும் என்னையும் சிலுவை இரத்தத்தினாலே மீட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு, அவருடைய நீதியோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நான் அவரை போல் இருக்கிறேனா? நான் அவரை போல் பேசுகிறேனா? நான் அவரை போல் சிந்திக்கிறேனா?
அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் என்ன சொல்கிறார்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இயேசுவை போல் நான் சிந்திக்கிறேனா? இயேசுவை போல் நான் மன்னிக்கிறேனா? இயேசுவை போல் என் ஜீவியம் இருக்கிறதா? ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் மாறாக இந்த உலகத்தின் மனிதர்களை ஒப்பிட்டு பார்க்கிறோம். உலகத்தின் மனிதருடைய உபதேசத்தை ஒப்பிட்டு பார்க்கிறோம். உலகத்தினுடைய சுவிசேஷர்கள், உலகத்தினுடைய போதகர்களை ஒப்பிட்டு பார்த்து நாம் இது செய்தால் தவறில்லை, அந்த ஊழியக்காரங்க இப்படி செய்கிறாங்களே, இந்த ஊழியக்காரங்க இப்படி செய்கிறாங்களே என்று நாம் இப்படி ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்தி, உங்களுக்காய் எனக்காய் சிலுவையில் இரத்தம் சிந்தின இயேசுவையே நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று பிரதானம் என்று சொன்னால் திருச்சபைகளை பார்ப்பதல்ல. நம்முடைய வாழ்க்கையில் பிரதானம் என்றால் ஊழியர்களை பார்ப்பதல்ல. நம்முடைய வாழ்க்கையில் பிரதானம் என்றால் நட்சத்திர ஊழியங்களை பார்ப்பதல்ல. நம்முடைய வாழ்க்கையில் பிரதானம் ஒன்று உண்டானால் உங்களையும் என்னையும் நட்சத்திரங்களாய் ஜொலிக்க பண்ணுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும். எந்த நட்சத்திர பிரசங்கியார் இடத்திலிருந்தோம் நமக்கு ஒத்தாசை வராதுங்க, வராது. உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி கர்த்தரை நியமித்தார், என்னை நியமித்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வருமானால் நான் அதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் ஒன்று, ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்காக என் மூலமாக வார்த்தைகளை வரலாமே தவிர என்னிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை. உங்களுக்கு நன்மை கொடுக்கிறவர் உங்களை இரட்சித்த இயேசு ஒருவர் தான். உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர், உங்களை மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்தின இயேசு ஒருவர் தான். உங்களை ஆரோக்கியப்படுத்துகிறவர், உங்களுக்காய் இரத்தம் சிந்தின இயேசு ஒருவர் தான். ஆகையால் தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே, என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. நாம் ஜெபிக்கும் பொழுது சகோதரர் ஜெபித்தார் அல்லவா, எப்பொழுது விடியும் என்று. விடிய காலத்திற்காய் காத்திருக்கும் அந்த ராஜாமக்காரரை போல, ஆண்டவரே என் வாழ்க்கையில எப்பொழுது விடியும், என் வாழ்க்கையுடைய கஷ்டங்கள் எப்பொழுது தீரும், என்னுடைய பலவீனங்கள் எப்பொழுது தீரும் என்று நீங்கள் அவரை நோக்கியே பார்க்க வேண்டும். பழைய பாடல்களில் பிடித்த பாடல்களில் ஒன்று, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒரு பல்லவியை நாம் பாடலாமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே, வானமும் பூமியும் படைத்த. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. அல்லேலூயா. அப்ப அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை எப்படி கொண்டாட வேண்டும்? துர்க்குணங்களை நீக்கி. துர்க்குணங்களை எப்படி நீக்க முடியும்? பேதுரு, ஆண்டவரே யார் வேண்டுமானாலும் மறுதலிக்கட்டும், ஆனால் நான் உம்மை என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். ஒருவேளை நான் மரிக்க வேண்டிய ஒரு நிலை வந்தாலும் கூட உம்மை நான் மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே என்று சொன்னார். நான் அந்த பகுதியை அவர் பொய் சொன்னதாக பார்க்கவில்லை. அவர் உண்மையைத்தான் சொன்னார், அவர் விரும்பினதைத்தான் சொன்னார்.
அநேக நேரம் நீங்களும் நானும் கூட அப்படித்தான் அந்த உண்மையைத்தான் சொல்லுகிறோம். ஆனால் சேவல் கூவுவதற்கு முன்பதாகவே அவர் என்ன செய்தார்? மறுதலித்தார். காரணம் என்ன? காரணம் என்ன? இயேசு சொன்னார், அப்போஸ்தலர் 1:8 சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்படியானால் என்ன பொருள்? பேதுரு, இப்பொழுது நீ பலன் இல்லாமல் இருக்கலாம், இப்பொழுது நீ பலவீனமான ஒரு பாத்திரமாய் இருக்கலாம், நீ விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாத பாவத்தையே செய்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீ இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே வரும் பொழுது, அவர் வருவார். அவர் வரும் பொழுது எவைகளை எல்லாம் நீ மேற்கொள்ள முடியாமல் பலவீனத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறாயோ அவைகளை எல்லாம் நீ மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. எவைகளெல்லாம் எரிகோ சுவரை போன்று உனக்கு தடையாய் இருக்கிறதோ அவைகளெல்லாம் உடைத்தெறிகிற ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருவார். அந்த துர்க்குணத்தை நீக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அந்த பொல்லாப்பை நீக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அந்த அக்கிரமத்தை நீக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிறவர் எனக்கு உதவி செய்வாராக. என் வறுமைகளை நீக்க எனக்கு ஒருவர் உதவி செய்வாராக. என் கண்களுக்கு தெரியாத ஒருவர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறபடியினால் நிச்சயம் இந்த இடத்தில் அவர் வந்துவிட்டார். அவரை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறபடினால் நிச்சயம் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எபேசு சபையில் 7 பொன்குத்து விளக்கின் மத்தியில் மட்டுமல்ல, இந்த திருச்சபையிலும் கூட கர்த்தரை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் கூட அவர் வந்து இறங்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் இந்த இடத்திலே அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் அவரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்காய் சிந்தின உம்முடைய பஸ்கா விலையேறப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை இப்பொழுது என்மேல் பூசுவீராக, இப்பொழுது என்மேல் தெளிக்கப்படுவதாக. யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிற 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா. என்னுடைய துர்க்குணம் என்கிறதான பொல்லாப்பு, என்னுடைய புளிப்பான மாவாகிய துர்க்குணம் பொல்லாப்பு என்னை விட்டு நீங்குவதாக. என் மாவு புளித்த மாவாக இருக்கக்கூடாது, என் வாழ்க்கை புளித்த மாவாக இருக்கக்கூடாது, என் ஜீவியம் புளித்த மாவாக இருக்கக்கூடாது. இப்பொழுது ஒரு புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆராதனையை நான் ஆராதிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கரங்களை வைத்து எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் மாவு புளித்த மாவா இருக்கக்கூடாது. உம்முடைய சமூகத்தில் வரும் பொழுது புளிப்பில்லா அப்பமாய் நாங்கள் வர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த புளிப்பில்லா அப்பத்தை அவர்கள் கொண்டாட வேண்டும். இரண்டாவது பண்டிகை கூடார பண்டிகை. இந்த புளிப்பில்லா அப்பத்தை அவர்கள் கொண்டாடும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒரு காலத்தை சொன்னார். நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய அந்த பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது ஒரு காலம், இந்த மாதம், அது நிசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது 14ஆம் தேதி, பஸ்காவை தொடங்கும் பொழுது 10ஆம் தேதி, புளிப்பில்லா அப்பத்தை ஆசரிக்கும் பொழுது 14ஆம் தேதி அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கூடார பண்டிகையை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கூடார பண்டிகை என்று சொல்லும் பொழுது அங்கேயும் ஒரு தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏத்தானி மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லேவியராகமம் 23:34. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. பாருங்க,
இந்த கூடார பண்டிகைக்கு ஒரு நேரம், பஸ்கா பண்டிகைக்கு ஒரு நேரம் ஆண்டவர் முன்குறிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கூடார பண்டிகை என்றால் இஸ்ரவேல் விவசாய வருடத்தின் முடிவிலே அறுவடைக்கு இருந்து கொண்டு வரப்பட்ட எல்லா பொருட்களையும் வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு பண்டிகை. ஒரு வருடம் முழுவதும் அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறையோ அவர்களுடைய விவசாய பொருட்கள்லாம் அறுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யணும், கூடாரம், சிலர் ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த வாசலில் சுற்றி சூழ்ந்து வந்து நிற்கலாம். இன்னொரு குறிப்பில் வாசித்தேன், ஒவ்வொரு வீட்டு வாசலில் ஒரு பந்தல் மாதிரி போடுவாங்களாம். அக்கம் பக்கத்தில் இருக்க சிலரெல்லாம் அந்தந்த பந்தலுக்குள் எத்தனை பேர் பிடிக்க முடியுமோ எல்லாரும் ஒன்று கூடி வருவாங்களாம் அந்த கூடார பண்டிகையில். அந்த கூடாரத்துக்கு கீழே ஆங்காங்கே சில கூடாரங்கள் அங்கே போடப்படும். அந்த கூடாரத்துக்கு கீழே வரும் பொழுது ஆண்டவருக்கு என்ன செய்வாங்களாம், தன்னுடைய அறுவடையிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை உயர்த்துவாங்களாம். கர்த்தாவே, எங்களுடைய அறுவடையை நீர் ஆசீர்வதித்தீரே, ஆண்டவரே எங்களுடைய வெள்ளாண்மைகளை நீர் விளைய செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று நன்றி சொல்லுகிற ஒரு ஆராதனை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தர்மியான கால வேளையில் அந்த நன்றி சொல்லுகிற ஒரு தன்மை நமக்கு இருக்கா? இது ஒரு கூடாரம். இந்த கூடாரத்தில் தேவாலயமாக இருக்கிற நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இந்த கூடாரத்தில் வரும் பொழுது எப்படி வர வேண்டும்? ஒரு நன்றி சொல்லுகிறவர்களாக. 10 குஷ்டரோகிகள் சுகமானார்கள். ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும்தான் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னா. இயேசு கேட்டார், சுகமானது 10 பேர் ஆச்சே, மீதி 9 பேர் எங்கே? 9 பேர் எங்கே? எனக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் அல்லவா? கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா? இப்படி கூடி வருகிறது, தேவனை உயர்த்துவது, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். சில நேரங்களில் நாம் காணிக்கைகளை கொண்டு வருவோம். நம்முடைய வருமானத்தின் ஒரு பகுதி காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்திலே செலுத்துகிறோம். தசம பாகங்கள் 10ல் 1 பங்கை நாம் செலுத்துகிறோம். இவைகளெல்லாம் கர்த்தருக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தீர், என்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு பங்கை இந்த ஊழியத்திற்காக நான் செய்கிறேன். இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம். ஏழைகளுக்கு நாம் இறங்குகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு, அது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவருக்கு அது பிரியம். ஆகையால் ஏழைகளுக்கு நான் என்ன செய்கிறேன்? உதவி செய்கிறேன். ஏதோ என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். ஒவ்வொருவரும் அப்படி நாம் நினைக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த கூடார பண்டிகைக்கு அந்த நாட்களிலே எருசலேமுக்கு போயிருந்தார். வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 7:14. மறுபடியும் முழுமையா வாசிங்க. பாதி பண்டிகை ஆனபோது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். 15ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் இவர் அதாவது கல்வி கற்காதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பைபிள் வசனம்லாம் இவருக்கு எப்படி இவ்வளவு தெளிவா தெரிஞ்சிருக்கு என்று ஆச்சரியப்பட்டாங்களாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்ளுவான். சரி, இப்போ பாருங்க, இந்த கூடார பண்டிகையில எல்லாரும் எருசலேமை கூடி வந்திருந்தாங்க. சிலர் இயேசுவை தேடினார்கள்.
சிலருக்கு இயேசுவை பார்க்க ஆசை. ஏரோது கூட இயேசுவை பார்க்க ஆசையாக இருந்தானா. அவன் கூட எருசலேமுக்கு வந்திருந்தான். எல்லாரும் எருசலேமுக்கு வந்திருந்தாங்க. அப்போது அந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த வருஷத்துக்கு இந்த 3 பண்டிகை கண்டிப்பாக எருசலேமுக்கு வந்துடுவாங்க. அந்த அடிப்படையில் சிலருக்கெல்லாம் சில கிராமங்களில் இருக்கிறவங்க, சில தூரத்தில் இருக்கிறவங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவங்க. இயேசு அற்புதம் செய்கிறவராயிற்று, இயேசு உயிரோடு எழுப்புகிறவராயிற்று, இயேசு ஒரு மேசியா, எங்களோட இரட்சகர், தீர்க்கதரிசி, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே. அவரை பார்க்கணுன்னு ஆசையாக ஒரு கூட்டம் வரும் பொழுது அங்கே இயேசு இல்லை. இயேசு இல்லை. அதைத்தான் அங்கே வேதம் அங்கே குறிப்பிடு. பாதி பண்டிகை ஆனபோது, அந்த பண்டிகையை கர்த்தரை துதிச்சிட்டு இருக்காங்க, ஆராதிச்சிட்டு இருக்காங்க, அந்த தேவாலயத்தில் தேவனை மகிமைப்படுத்த கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க. அந்த பண்டிகை நாட்களில் பாதி ஆனபோது இயேசு குறுக்கிடுகிறார். அவரும் அந்த கூடார பண்டிகையை அங்கீகரித்தபடியினால், அவரும் அந்த கூடார பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று விரும்பினபடியால், அவரும் ஆண்டவருக்கு மகிமையாய் நன்றி உள்ளவராய் இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் வந்தார். அப்போது இயேசு உபதேசிக்கும் பொழுது எல்லாரும் பாராட்டுறாங்க. பாராட்டின உடனே இயேசு என்ன சொன்னார்? இயேசு அந்த தற்புகழை தேடாமல், நல்லா கவனிக்கணும், தற்புகழை தேடாமல் அவர் சொன்னார், அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. இதுதாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு தன்மை. சில நேரங்களில் நம்மகிட்ட கிருபை வெளிப்படும் போது அந்த கிருபையை நம்ம எடுத்துக்கக்கூடாது, அதோடைய கிரெடிட்டை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது கிரெடிட்டுக்கு சொந்தக்காரர் இயேசு தான். அல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு என்ன அழகாக வெளிப்படுத்துகிறா பாருங்க. அது என்னுடைய உபதேசம் அல்ல, நீங்கள் என்ன பாராட்டுறதுக்கு. நான் சுயமாய் பேசவில்லை, பிதா எனக்கு வெளிப்படுத்தினவைகளை, பிதாவுடைய உபதேசத்தை பேசினேன். ஆகையால் எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் ஆண்டவர் ஒருவருக்கு, அல்லேலூயா என்று நீங்க சொல்லணும். உங்க வருமானம் வரும்போது, நீங்க ஒரு புது வீடு வாங்கும்போது, நீங்க ஒரு புது கார் வாங்கும்போது 4 பேர் உங்களை பாராட்டுவாங்க. பிரதர் பரவாயில்ல, பரவாயில்ல. நீங்கள் ஒரு திருமணத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நடத்தி வைக்கும் பொழுது 4 பேர் உங்களை பாராட்டுவாங்க. என்ன பிரதர் அசத்திட்டீங்க, பிரதர் சிஸ்டர், நீங்கள் ரொம்ப கைராசியான ஆள், அப்படி இப்படின்னு புகழ்ந்து சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் சொல்லணும், நான் அல்ல, எல்லாம் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. அதுதான் கூடார பண்டிகை. இன்னைக்கு அநேகர் கூடார பண்டிகை ஆசரிப்பது கிடையாது. இயேசு ஆசரித்த விதம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். இந்த உலகத்தின் கிரெடிட் எல்லாம் அவர் எடுத்துக்கல. நான் உண்மையை சொன்னா, நான் போடுகிற இந்த வஸ்திரமா இருக்கட்டும், எனக்கு இருக்கிற எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், என்னுடைய சுயமாய் வந்ததல்ல. எனக்கு நன்றாய் தெரியும், என்னை அழைத்தவருடைய அனுமதியின் பேரிலே வந்திருக்கிறது. இந்த ஒரு வேத புத்தகம் என் கையில் வந்தாலும் கூட, ஆண்டவரே இந்த அழகான வேத புத்தகத்தை வாங்குவதற்கு எனக்கு கிருபை தந்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். கேட்க நகரில் யாரோ ஒருத்தர் வேத புத்தகத்தை பார்க்கில் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு பழைய புத்தகம், கொஞ்சம் பெரிய வேத புத்தகம். அது ஒரிஜினல் பைண்டிங் போய் மறுபடியும் இவரும் பைண்டிங் போட்டு கந்தல் கந்தலாக வைத்திருக்கிற ஒரு வேத புத்தகம். ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணார். உங்கள் பேர் தான் அப்ரஹாமா? ஆமாம். ஒரு பைபிள் இந்த பார்க்கில் இருக்கு, உங்கள் நம்பர் அதில் எழுதப்பட்டிருந்தது. நான் உடனே பைபிள்னா, நான் அங்கே பார்க்கலாம் போலையே. சில ஆட்கள், நம்ம ஆட்கள் ஆர்வ கோளாரத்தில் நம்ம பைபிளை எடுத்துக்கிட்டு பார்க்கு போயிட்டாங்களா? நம்ம ஆட்கள் சில பார்க்கலாம் போகிறாங்க. சில ஆட்கள் பைபிளை எடுத்துகிட்டும் போகிறாங்க, சில ஆட்கள் வேறு ஆளை கூப்பிட்டுட்டும் போகிறாங்க. அப்படி ஏதாவது நம்ம பைபிளை தூக்கிட்டு போயிட்டாங்களா? சரி வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு தம்பி போய் வாங்கிட்டு வந்தார். அதை பார்த்தா என்னுடைய பைபிள் இல்லை. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அதில் ஏதோ நம்பர் நிறைய எழுதியிருக்காங்க. யாரோ ஒருத்தர் விசுவாசியாக இருக்கலாம், அவரை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நமக்கு அவரை சில நேரங்களில் அப்படி ஒரு அற்புதங்கள் எல்லாம் நடக்கும். இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு கடை ஓனரோடு பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் கிறிஸ்தவர்.
அவர் சொன்னார், நான் நெற்குன்றம் சபைக்கு போகிறேன் அப்படின்னு. நானும் சொன்னேன், நானும் இங்கே அரும்பாக்கத்தில் ஒரு சிஎன் சர்ச்சுக்கு போகிறேன். அப்படி அரும்பாக்கத்தில் எங்கே உங்கள் சர்ச்சு அப்படின்னாரு. பாஸ்டர் ஆபிரகாம் தெரியுமான்னு கேட்டேன். தெரியுமே எனக்கு, அரும்பாக்கத்தில் இருக்கிற ஆபிரகாம். ஆமாம் தெரியுமே, அவர் சர்ச்சுக்கு தான் போகிறேன் அப்படின்னு. பொருளை கொடுத்து என் முகத்தை பார்த்துட்டு, எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். கடைசி வரைக்கும் நானும் சொல்லலை, அவருக்கும் தெரியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதுக்கும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி கந்தலான பைபிளை வச்சிருக்கிறவங்க அவங்க மத்தியில் இன்னைக்கு ஒரு அழகான பைபிளை வாங்குறதுக்கு எனக்கு கிருபை தந்தீங்களப்பா, இது என்னுடைய பலன் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உடைய கிருபை. சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. இன்னைக்கு நல்ல முறையில் நீங்கள் தேர்ச்சி பெறலாம், நல்ல முறையில் தேர்ச்சி பெறலாம். கிரேஸு 484 மார்க் எடுத்துச்சு. நான் பாராட்டினேன். அவள் சொன்னா, என்ன சொன்ன தெரியுமா, நானே எதிர்பார்க்கலங்களது இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது என்னுடைய திறமை அல்ல, எல்லாம் அவரே. ஹல்லேலூயா. அதுதான் கூடார பண்டிகை. வாழ்க்கையில் கர்த்தரை உயர்த்தி பாருங்க. நீங்க பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. நம்மளை ஓட வைக்கிறவர் அவர்தான், நம்மளை ஆரோக்கியமாக வைக்கிறவர் அவர்தான், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். ஆகையால் எல்லா துதியும், எல்லா புகழும், எல்லா கணமும் ஏசப்பா ஒருவருக்கு. எல்லாரும் கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கூடார பண்டிகையில் தன்னுடைய அறுவடைகளை எல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு வந்து நன்றி செலுத்துவார்கள். மூன்றாவது பண்டிகை, அது வாராங்களின் பண்டிகை என்று வேதம் சொல்கிறது. அதைத்தான் நாம் பெந்தைகோஸ்து பண்டிகையாக அனுசரிக்கிறோம். வாராங்களின் பண்டிகை அல்லது அறுப்பின் பண்டிகை அல்லது கோதுமை அறுவடை பண்டிகை என்றெல்லாம் பெயர் வைக்கிறார்கள். இன்றும் சில சபைகளில் அறுப்பின் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். சில சபைகளில் இப்போ நாம் சொன்ன கூடார பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அதனுடைய உள்கருத்து என்ன, அதை நாம் அனுபவபூர்வமாக்குவது தான் நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு பிரயோஜனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 23:15, 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு, அடுத்த வசனம் சொல்லுகிறது, 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி. இப்போ கவனிக்கணும், ஓய்வு நாள் அந்த நாளில் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளுக்கு மறுநாள் என்ன நாள் வருது? திங்கக்கிழமை வருதா? ஞாயிற்றுக்கிழமை வருது. அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வேதம் சொல்லுது. இந்த 7 வாரங்கள் அப்படின்னா, 7 வாரம்னா எத்தனை நாள்? 49 நாள். ஸ்தோத்திரம். சில பிள்ளைகளுக்கு காசே என்ன தெரிய மாட்டேதுங்க. 5-10 ரூபா நோட்டை கொடுத்தாவே பெப்பென்னு முழிக்குதுங்க. அப்போ 7 வாரம்னா 49 நாள். அந்த 49வது நாள் மறுநாள்னா எத்தனாவது நாள்? 50வது நாள். இதுதாங்க பெந்தைகோஸ்தே. பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது 50வது நாள். இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த பண்டிகை வாராங்களின் பண்டிகை அல்லது அறுப்பின் பண்டிகை என்ன கொண்டாடும் பொழுது அந்த 7 வாரங்களும் கொண்டாடி அந்த 7வது அந்த வாரம் முடிந்து மறுநாள் 50வது நாள் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை கொண்டாடும்படியாகத்தான் புதிய ஏற்பாடு நாட்களில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க, ஒரு அறையில், ஒரு மேல் வீட்டு அறையில் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் வேதம் சொல்லுது, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். 2ஆம் வசனம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற அவங்க எல்லாரும்
ஒருமனப்பட்டு. பெந்தேகோஸ்தே இப்போ தான் பிரசங்கத்துக்குள்ளே போகிறேன். இன்றைக்கியுடைய சப்ஜெக்டுக்குள்ளே இன்றைக்கி தான் இப்போ தான் போகிறோம். இது வரைக்கும் சொன்னது ஒரு முகவுரை. அப்போ பெந்தேகோஸ்தே நாள் பண்டிகை எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, இன்றைக்கி உலகம் முழுவதும் பண்டிகை கொண்டாடுறோம் இல்லையா? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து சொன்னார், எங்கே 1 2 பேர் என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ. பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டா அவங்க ஜெபம் கேட்கப்படுமா. கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது நம்ம ஒருமனமாக ஆராதிக்கணும். ஒரு மனம் நமக்கு இருக்கணும். ஒரு மனதை பிசாசு எப்படி கெடுப்பான்? இப்போ ஒரு சிஸ்டர் பாட்டு நடத்த கூப்பிட்றேன்னு வைங்களேன். சிஸ்டர் நீங்கள் தான் இன்றைக்கி பாட்டு நடத்தணும் அப்படின்னா, அவங்க பாவம் நைட்டெல்லாம் உட்காந்து அழுது, ஆண்டவரே நான் தகுதி இல்லாத பாத்திரம், ஆண்டவரே நான் இப்படி ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், என்ன போய் பாஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாரு, பாட்டு நடத்த சொல்லிட்டாரு, ஆண்டவரே நான் அதுக்கு தகுதி இல்லாத ஆள், நான் இப்படி ஒழுக்கம் இல்லாமல் இருக்கேன், ஒழுங்காக சர்ச்சுக்கே போக மாட்டேன், என்ன போய் என்ன செய்கிறாரு, பாட்டு நடத்த சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுது பிடிச்சி என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னை ஆயத்தப்படுத்திட்டு இங்கே வந்து நின்று அந்த சிஸ்டர் என்ன செய்யும், பாரமாக பாட்டு நடத்தும். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி பார்ப்பீங்க தெரியுமா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிசாசு ங்கிற ஒரு வார்த்தையை போட்டான்னா உன் ஒரு மனதை என்ன பண்ணுறான், குலைச்சி விட்டுடுறான். நீங்கள் அது என்ன பண்ண மாட்டீங்க, கை தட்ட மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ஆமாம் இவர் ஆராதனை நடத்துறது நான் என்ன ஆராதிக்கணுமா, இவர் ரொம்ப ஒழுங்கா அப்படிலாம் நினைப்போம். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நீங்கள் உள்ளே வரும் பொழுது மனிதனை பார்க்காதீர்கள், தேவனை பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எந்த மனிதன் எனக்கு ஹீரோவும் கிடையாது, எந்த மனிதன் எனக்கு ஜீரோவும் கிடையாது. மனிதர்களை நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். என் துதி கர்த்தருக்கு நேராய் உயர்த்தப்படுவதாக, என்னுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தப்படுவதாக, என் ஜெபம் ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கப்படுவதாக என்று பாடினீங்கன்னா, ஒரு கழுதையை கொண்டு வந்து இங்கே நிறுத்தினாலும் நீங்கள் அந்த கழுதை பாடும் பொழுது சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பீங்க. அந்த ஒரு மனம், ஒரு மனம், அந்த ஒரு மனம் எங்கே வருதோ அங்கே தான் அந்த ஆராதனை தான் ஒரு பலன் வரும். அல்லேலூயா. அந்த ஆராதனையில் பலன் வரும். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, ரெண்டாவது என்ன பண்ணாங்க, ஓரிடத்தில் கர்த்தர் உங்களுக்கு நியமித்த கூடாரத்தில், கர்த்தருக்கு உங்களுக்கு நியமித்த ஆராதனையில், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சில சபைகளில் மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து ஆராதிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஈரோடுக்கு போயிடுறாங்க, கோயம்புத்தூருக்கு போயிடுறாங்க, தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க மொத்தமாக அந்த ஞாயிற்றுக்கிழமை ட்ரெயினை புக் பண்ணிடுறாங்க. எத்தனையோ பேர்ட்ட நான் கேட்டிருக்கேன், அவ்வளோ தூரத்துலேருந்தா சென்னைக்கு வந்து ஆராதிக்கிறீங்க, அவ்வளோ தூரத்தில். ஆமாங்க, ஏன் அங்கே பக்கத்தில் இருக்குது, சபை இருக்குது, இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் நியமித்த அந்த ஆராதனையில் தேவன் என்னோடு பேசுகிறதை நான் உணர்கிறேன். தேவன் எனக்கு முன்குறித்த அந்த ஆராதனை கலந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என்று இன்னமும் அப்படிப்பட்ட உத்தமர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் நடக்கிறது சொல்லுகிறேன், கூட்டலை குறைக்கலை. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு இந்த ஓரிடத்திலே 11 அப்போஸ்தலர்கள் அங்கே இருக்காங்கங்க. 11 அப்போஸ்தலருக்கும் இயேசுவின் ஊழியத்தின் மாடல் தெரியும். ஆனால் இன்னைக்கு அந்த நிலை இருந்துச்சுன்னா 11 இடத்துல கூடியிருப்பாங்கங்க, 11 இடத்துல கூடியிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை, ஒரே இடத்துல கூடினாங்க. இன்னைக்கு ஒரு 3 பாட்டு பாட தெரிஞ்சிட்டா போதும், அல்லது கொஞ்சம் ஊழியத்தை குறித்து விஷயம் தெரிஞ்சிட்டா போதும், அவங்க இன்னொரு இடத்துல கூடுவாங்க, அவங்க கீழே ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லைங்க. பெந்தெகோஸ்தே நாளில் அவங்க எல்லாரும் தன் தலைமைத்துவத்தை விரும்பவில்லை, தனக்கு தலையாயிருக்கிற இயேசுவையே விரும்பினார்கள். எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற சபைக்குள் இருக்கிற அவல நிலை இதுதான். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பேரை வச்சுருப்பாங்க.
இந்த ஜபம் அந்த ஜபம். அமாவாசை ஜபம்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் நடத்தி அது ஒரு எல்லாம் அங்கங்கே போகிற விசுவாசியில் கூட்டு உட்கார வச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பார். இன்னும் அப்பாவாசை ஜபம் தான் வரல. அதையும் கூட என்ன பண்ணிடுவாங்க, ஆரம்பித்து அங்கும் 4-5 சபைக்கு போகிற விசுவாசியில் கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் உபவாசம் ஜபம் நடத்துகிறேன், அந்த ஜபம் நடத்துகிறேன். நிறுத்துங்க முதல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன பாரத்தை கொடுத்தாரோ, என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ, என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ, அதில் நிற்க பழகினா பரலோக ராஜ்யம் மகிழ்ச்சி அடையும். அல்லேலூயா. அங்கே ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடினார்களாம். கூடின பொழுது அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. ஒரு நாள் அப்படி இந்த வீடு முழுவதும் கர்த்தர் நிரப்புவாராக. வானத்திலிருந்து ஒரு பலத்த முழக்கம் உண்டாவதாக. ஒரு எக்கால சத்தம் இங்கு கேட்கப்படுவதாக. ஒரு பெருவெல்ல இரைச்சலின் சத்தம் ஒரு நாள் கேட்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அப்படியே வாய்க்க பண்ணுவாராக. பெந்தேகோஸ்தே என்பது ஒரு ஸ்தாபனம் அல்ல. நம்மளை கேட்பாங்க, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க, சிஎஸ்ஐயா ஆர்சியா? இல்லைங்க, நான் பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்தவன் சொல்லுவோம். ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னா, பெந்தேகோஸ்தே என்பது ஒரு ஸ்தாபனம் அல்ல. பெந்தேகோஸ்தே என்பது ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலின் அனுபவம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் அனுபவம், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவின் அனுபவம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து அதை ஸ்தாபனமாக மாற்றிட்டோம். பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் எபிரேய மொழியில் மாஷா என்று பொருள். மாஷா என்று அழைப்பார்கள். மாஷா, MAHACH. அதை மொழியாக்கம் செய்யும் பொழுது பூசுதல் என்று அர்த்தமா. பூசுதல் என்று அர்த்தமா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பெந்தேகோஸ்தே என்பது ஏதோ ஒன்றை வைத்து நம் மீது பூசுவது என்று அன்று அவர்கள் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். நான் அதை எப்படி பார்க்கிறேன், ஏதோ ஒன்று அல்ல, அந்த விலையேறப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றுவது பெந்தேகோஸ்தே அனுபவமாய் மாறுகிறது. இந்த அருமையான காலவேளையில் நீங்களும் நானும் ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு போகிறதுனால் பெந்தேகோஸ்தின் அனுபவத்தை மாற்றி நாம் உடையவனாய் மாற முடியாது. ஒரு சபைக்கு போகிறதுனால் நாம் பெந்தேகோஸ்தாய் மாறிவிட முடியாது. அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் நம்மேல் ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஊற்றுக்கப்பா உன் வல்லமையே என்று சொல்லி பாடுறோம். சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம், கரங்களை இறுக தட்டி அந்நிய பாஷை பேசின உடனே அதுதான் நாம் ஊற்றப்பட்ட அனுபவம் என்று நாம் தேவனுடைய நிறைவை மட்டுப்படுத்தி விடுகிறோம். இப்படி சொல்வதற்காக நான் வருந்துகிறேன். அநேக நேரம் அப்படித்தான் நாம் பழகிவிட்டோம். இல்லை, அவர் இங்கே இறங்கி வரும் பொழுது தன்னுடைய பிரசனத்தை அப்படியே ஒரு நீரை போல, ஒரு எண்ணெயை போல இந்த இடத்துல அப்படியே ஊற்றும் பொழுது தீர்க்க தரிசன வல்லமை புறப்பட வேண்டும். அற்புத அடையாளங்கள் செய்கிற வல்லமை புறப்பட வேண்டும். மறைந்து ஒளிந்திருக்கிற அசுத்தாவிகள் வெளியே தெரித்து ஓட வேண்டும். அது அல்லவா பெந்தேகோஸ்தே அனுபவம், அது அல்லவா ஆவியின் நிறைவின் அனுபவம், அது அல்லவா வல்லமையின் அனுபவம். ஏன் இந்த காலவெளியில் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையின் ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்லக்கூடாது? இன்னைக்கு ஒரு தவறான அணுகுமுறையில் நாம் பழக்கப்பட்டுட்டோம். கூடார பண்டிகையா இப்படித்தான் ஆராதிக்கணும்னு பழக்கப்பட்ட அந்த ஆராதனைக்கு இடையில தான் இயேசு போனார். பஸ்கா பண்டிகையா? இல்லை. பஸ்கா என்றால் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நீங்க பார்க்கிற இந்த ஆடு அல்ல, நீங்க பார்க்காத பரலோகம் அனுப்பின ஒரு உன்னத ஆடு இருக்கிறது, அதை பாருங்கள் என்று சொன்னார். அநேக நேரம் நம்ம நிஜத்தை விட்டுட்டு நிழலை பிடிச்சிக்கிட்டோம். அந்த நிழல் நம் மனசாட்சி, நம் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் அந்த நிழல். நம்முடைய முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லியிருக்கலாம், அதுதான் அது நிழல். நம்முடைய முன்னோர்கள் சொல்வதை விட, நம்முடைய மனசு சொல்வதை விட
நம்மளையெல்லாம் படைத்த ஒருவர் இருக்கிறார். அவர் சரியாய் சொல்லுவார், சரியாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். இப்போ கவனிங்க, நீங்கள் பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றிருக்கீங்களான்னா நம்ம அந்நிய பாஷை அடையாளம் பெற்றால்தான் ஆமா இல்லை என்று நாம் சொல்ல பழகிட்டோம். ஆனால் இங்கே ஒரு குழந்தையை குறித்து இயேசு சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, தாயின் வயிற்றில் இருந்த போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பானா. நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவம், அதோடைய ஒரு வெளிப்பாடத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? ஒருவன் பரிசுத்த ஆவியின் நிறைவில் நிரப்பப்பட்டிருந்தா என்னங்க அடையாளம்? நமக்கு இன்னைக்கு தெரிஞ்ச அடையாளம் என்ன? கரங்களை வேகமாக தட்டணும், அந்நிய பாஷை பேசணும். இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு என்று நினைக்கிறோம். ஆனால் யோவான் ஸ்நானகன் தாயின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறதுடைய அடையாளம் அந்த முந்தின வசனத்தில் நம்ம வாசித்த விளங்கும். 14ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார். ஒரு பிள்ளை பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருந்தா அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் மகிழ்ச்சி ஆவார்கள், அநேக சந்தோஷம் அடைவார்கள். பரிசுத்த ஆவியோடைய நிறைவு உண்மையில உங்க மேல இருக்குமானா உங்கள் நிமித்தமாக உங்கள் சபை சந்தோஷப்படும், உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பம் சந்தோஷப்படும், உங்கள் நிமித்தமாக உங்களுடைய பிள்ளைகள் வேதனைப்படாது, உங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடையும். பரிசுத்த ஆவியோடைய நிறைவு அநேகரை மகிழ்ச்சியாய் மாற்றும். இன்னைக்கு உங்கள் நிமித்தமா குடும்பங்களோ சபையோ சமுதாயமோ வேதனைப்படுகிறதா இருந்தா நீங்க கேட்கணும், பரிசுத்த ஆவியோட நிறைவு என் மேல் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியோட நிறைவு என் மேல் இருக்க வேண்டும். வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? எசேக்கியேல் நீங்கள் வாக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும் பொழுது உங்க அறியாம உங்ககிட்ட இருந்து ஒரு தீர்க்க தரிசனம் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. கள்ள தீர்க்க தரிசனம் அல்ல. உங்ககிட்ட இருந்து ஒரு தீர்க்க தரிசனம் புறப்பட்டு வரும். அது மட்டும் அல்ல, உங்கள் மூப்பர்கள் என்ன செய்வாங்க? சொப்பனம் பார்ப்பாங்க. உங்கள் வாலிபர்கள் என்ன செய்வாங்க? தரிசனங்களை அடைவார்கள். அல்லேலூயா. உங்கள் மூப்பர்கள் என்ன செய்வாங்க? சொப்பனங்களை பார்க்கிறவர்களாய் மாறுவார்கள். 18ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது? என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களை என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தீர்க்க தரிசனம். ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சிலருக்கு பாஸ்டர் இருந்தால் தீர்க்க தரிசனம் வராது. பாஸ்டர் இல்லைன்னா அந்த இடத்துல நல்ல தீர்க்க தரிசனம் வரும். நான் பரியாசம் பண்ணுவதற்காய் சொல்லலை, உங்கள் விசுவாசத்தை பக்குவப்படுத்துவதற்காய் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 37:7 எசேக்கியேல் சொல்லுகிறார், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சலின் சத்தம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஒரு இரைச்சலின் சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? உலர்ந்து போய் தனித்தனியாய் கிடந்த எலும்புகள் எல்லாம் அசைவு பெற ஆரம்பித்தது. அது எல்லாம் ஒன்று சேர ஆரம்பித்தது. அவைகள் எல்லாம் ஒரு சேனையாய் எழும்பி நிற்க ஆரம்பித்தது. நரம்புகள் உருவாக ஆரம்பித்தது. சதைகள் உருவாக ஆரம்பித்தது. இவைகளெல்லாம் வருவதற்கு காரணம்
கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சொன்ன தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசனம் சொன்னா என்ன நடக்கணும்னா, அங்க ஒரு அசைவு உண்டாக வேண்டும், அங்க ஒரு கிரியை உண்டாக வேண்டும், அங்க ஒரு சேனை எழும்ப வேண்டும். நான் வருத்தத்தோடு சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற தீர்க்க தரிசன மெத்தேடு அன்னைக்கு இருக்கிற வேதத்துக்கு ஒத்து போனா எவ்வளவு வல்லமையா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு மகிமையா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு அற்புதமா இருக்கும் தெரியுமா? எத்தனையோ ஊழியர்கள் எனக்கு தீர்க்க தரிசனமும் நாளும் நேரமும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு சில உண்மை உள்ள ஊழியர்கள் சொன்னது அப்படியே நடந்திருக்கலாம். ஆனால் அநேகர் உற்சாகத்தில் சொல்லுவாருங்க, உற்சாகத்தில். நம்ம அப்படி அல்ல, அப்படி அல்ல. வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்கள் மேல் வருவார், என்னுடைய ஆவியை உங்கள் மேல் நான் ஊற்றுவேன். அப்பொழுது நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது என்ன நடந்ததோ அது உங்கள் குடும்பத்தில் நடக்கும், உங்கள் சபையில் நடக்கும், உங்களுடைய ஊழியங்களில் நடக்கும், இந்த சமுதாயத்தில் நடக்கும். கர்த்தர் மூப்பர்களுக்கு தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றுவாராக, வாலிபர்களுக்கு தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றுவாராக, ஊழியக்காரர்கள் மீது கர்த்தர் தீர்க்க தரிசன வல்லமையை ஊற்றுவாராக. அல்லேலூயா. இந்த பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது, அந்த பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஒரு காலம், இதை நான் ஆரம்பிச்சேன் இல்லையா, ஒரு பண்டிகையை கொண்டாட ஒரு தேதி ஆண்டவர் சொல்றாரு. இந்த தேதியில, இந்த நாளில, இந்த அருமையான காலவெளியில் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒரு தேதியை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை முன்னேறுவதற்கு ஒரு தேதியை வச்சிருக்கிறாரு. யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரங்கிட்ட போய் கேட்குறான், நீ வாழ்ந்திருக்கும் போது நீ என்னை மறந்துடக்கூடாதுன்னு. ஹல்லேலூயா. ஆனால் பரலோகம் யோசேப்பை பார்க்குது. யோசேப்பு, நீ அவங்ககிட்ட கெஞ்ச வேண்டியதில்லைப்பா. ஒரு நாள் உங்ககிட்ட அவன் சம்பளம் வாங்கும்படி நிற்பான், உங்ககிட்ட அவன் கை கட்டி நிற்பான், உங்ககிட்ட உன் ஆசீர்வாதத்துக்காக வந்து நிற்பான். நீ போறியப்பா அவங்ககிட்ட. உனக்கு ஒரு காலத்தை நான் வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு நாளை நான் வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு டைமை நான் வச்சிருக்கிறேன். அதுவரையிலும் பொறுமையா இரு, பலத்த கரத்துக்குள் அடங்கி இரு. குறித்த காலத்தில் தரிசனம் நிறைவேறும், அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. நீ காத்திருக்க வேண்டும், நீ காத்திருக்க வேண்டும். ஏன் பானபாத்திரக்கான்ட்ட போற? நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை நினைச்சிக்கோன்னு ஏன் சொல்ற? போத்திபார் வீட்டுக்கு போகும் பொழுது யோசேப்பை நீ நினைச்சிருப்ப, நான் இந்த போத்திபார் மாதிரி நான் என்னைக்கு உயருவேன், இந்த பானபாத்திரக்கார மாதிரி என்னைக்கு உயருவேன் என்று. மற்ற வீடுகளை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு வீடு இப்படி கிடைக்காதா, மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்காதா என்று ஏன் அப்படி இயங்குகிறாய்? அதை பார்க்கிலும் 1000 மடங்கு உன்னை பெருக பண்ணுகிறவர், பழுக பண்ணுகிறவர் உன் தேவன் அல்லவா? நீ ஆராதிக்கிற ஆண்டவர் அல்லவா? அவர் வேறு எங்கேயோ அல்ல, இதே இடத்துல, இந்த இடத்துல இருக்கிறார். நீ விசுவாசிப்பாயானா உன் கண்கள் அதை காணும். நீ விசுவாசிப்பாயானா நீ விரும்புகிறது உனக்கு நடக்கும். நீ விசுவாசிப்பாயானா உன் தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? ஒரு இரைச்சலின் சத்தம், ஒரு இரைச்சலின் சத்தம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஒரு இரைச்சலின் சத்தம், ஒரு இரைச்சலின் சத்தம். ஹல்லேலூயா. இந்த அருமையான காலவேளையில் ஒரு இரைச்சலின் சத்தம். மழை இல்லை, வானம் அடைக்கப்பட்டிருக்கிறது. எலியா ஜெபிக்கும் பொழுது எலியா சொல்கிற, ஒரு பெருவெல்ல இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இரைச்சலின் சத்தத்தை கேட்க பண்ணுவாராக. நம்முடைய குடும்பத்தில் ஒரு இரைச்சலின் சத்தத்தை கேட்க பண்ணுவாராக. அற்புதங்கள் ஆறாய் பெருகெடுத்து ஓடுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியில நிரப்பினாராம், அந்த பிள்ளை ஆவில நிரப்பினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களையே நிரப்ப முடியாக. அப்படி நேர்முழங்கள் போட முடிஞ்சா நேர்முழங்களில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். ஆமென்.
ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும். ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். கரங்களை உயர்த்தி நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். என் வெறுமையான பாத்திரம் உம்முடைய வல்லமையினால் பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நிரப்பப்படுவதாக. இந்த காலவேளையில் இங்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் நிறைவினால் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தண்ணீரால நிரப்புங்கப்பா. அப்படியே கரங்களை வைத்து நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகளுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரி மேலும் அந்த நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கும். தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது ஓ மகிமை உள்ள வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, சபையின் மீது உம்முடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா. எங்கள் மீது உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் நிறைவாலயங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிற நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீது பிரச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்போதும் உள்ள சதா காலங்களும் இந்த சபை புதாவும் கம்பீரமாய் நிரம்பி ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.